லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 75 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களும் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 483 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 396 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 719 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 55 தினார் 310 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் கீழே இறங்கி வருது. பார்ப்போம், இதெல்லாம் இறங்கி போதாது. ஒரு 20 தினாருக்காவது வரணும். ஆஃப்டர் ஆல் குவைத்துடைய அவசர சைரன் சமிஞ்சைகள் நாளைய தினம் மீண்டும் எதிரொலிக்கும். முதல் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள், கொண்டு போட ஆரம்பித்து விட்டார்கள். இதோ லெபனான் மீது முதல் கட்ட தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேல் நாடு. இதோ நாங்கள் தயார். அரேபியன் கல்ஃப் செக்யூரிட்டி ஃபோர் காட்டியிருக்கிறாங்க வேறு லெவலில் தங்களுடைய பவரை. இதோ குவைத்திலும் ஆரஞ்ச். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெத்ரல்லா மீரா எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை குறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அதே போல் துருக்கியிலையும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. குளிருடைய காலநிலை ஒரு அளவுக்கு கம்மியாகி வார மாதம் வரும்போது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான். எதிர்வரும் நாட்கள் வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் இப்போதைய சூழல் பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சி வருது. காலையிலே ஒரு 12-13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காட்டுது. எது எப்படியோ முடிந்த வரைக்கும் இன்னும் குளிர் ஃபுல்லாக குறையும் வரைக்கும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வெயில் வந்தால் வேகிறதுக்கு தயாராகுவோம். بطلوع نجم سعد الذابح وسموه بالذابح لأن برودته آخر الليل تذبح الماشية. والعرب قديما يسمونه عقرب السم لأن برودته آخر الليل تقرص وتمرض مثل قرصة العقرب. والعرب سموه موسم العقارب لأن في هذا الوقت خاصة في النهار تبدأ صغار العقارب تطلع مع ارتفاع درجات الحرارة تدريجيا وانتهاء شدة البرد. والله أعلم.
உலக சுகாதார அமைப்பு பபல்காம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ப்பா. உமிழ்நீர் சுரக்க சுரக்க அதில் ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாக்களை கொள்கிற மாதிரி பபல்காம் கண்டுபிடிச்சிருக்கானுங்களாம். இவனுங்க புதுசாக முதலாவது நோயை கண்டுபிடிப்பானுங்க, நோயை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மருந்தையும் சொல்லுவானுங்க. இதுதான் காலம்பூரா நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலக சுகாதார அமைப்புடைய கூத்து. அதே போல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா நிபா வைரஸுடைய தாக்கம் வெளிப்பாடு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில நாடுகள். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய்வான் மற்றும் சிங்கப்பூர், அதுபோல் இன்னும் சில நாடுகள், குறிப்பாக சொல்லப்போனால் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், ஆசியன் கண்ட்ரிஸ், ஹாங்காங் உட்பட பல நாடுகளில் ஸ்ப்ரெட் ஆகி வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். குறிப்பாக நான் தொடர்ந்தும் சொல்கிறது தான், முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிற வரைக்கும் இந்த நோய் தொற்று உலகம் பூரா, நாடுகள் பூரா பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து நம்மளை பாதுகாத்து கொள்வது தான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நோய் பரவுறதும் பரவாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பிப்ரவரி 1, 2026 அன்று கொடியேற்ற விழாவுடன் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு செயல்படுத்தும் நேரத்தை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். 10 மணி அல்லது 12 மணிக்கு குவைத்துடைய சைரன் அலாரம், அதாவது அவசர ஒலி, ஏதாவது ஒரு ஆபத்துன்னா ஒலி எழுப்புவாங்க. போன முறையும் எழுப்பினாங்க, மறுபடியும் எழுப்புகிறாங்க. புரியலை, பார்க்கலாம். இதோ இஸ்ரேல் லெபனான் மீது முதல் கட்ட தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காக்காரன் கப்பலை கொண்டு வந்து வச்சு பக்கத்திலே நிற்கிறான்ற கொழுப்பெடுத்து அலைகிறாங்கன்னு தெரியலை. இப்போ கொஞ்ச நாளாக பாலஸ்தீன் பக்கம் கை வைக்கிறத விட்டுட்டு மறுபடியும் இஸ்ரேல் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற நாடுகள் மீது. وفي أخبار عاجلة مشاهدينا وصور أيضا وردتنا قبل قليل تظهر بحسب مراسل الحدث غارات إسرائيلية تستهدف منطقة المصيلح جنوبي لبنان بعد أن كان الجيش الإسرائيلي قد أعلن أنهم ينفذون هجمات ضد حزب الله في الجنوب اللبناني. نتابع هذه المشاهد الآتية من المصيلح. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஆனால் நெருங்கி விட்டது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நெருங்கிட்டு இருக்குது பிரச்சனை. இறைவனை பிரார்த்திப்போம், யுத்தம் தவிர்க்கப்படட்டும், பலருடைய உயிர்கள் காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு. அதே போல் குவைத்துடைய இல்லை, ஒட்டுமொத்த அரபு நாடுகளுடைய முப்படைகளின் வீர சாகசங்களை பாருங்கள். ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றத அவங்களும் சொல்லாமல் சொல்கிறாங்க. குவைத்துடைய பண்ணையில் ஆரஞ்சு பழம் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன். بالنسبة لدور خلية التدريب، وهي أحد الخلايا العاملة في تمرين أمن الخليج العربي 4 منذ التخطيط، هو الإشراف على الجدول التدريبي والتنفيذي للفرضيات ومتابعة إجراءات الأمن والسلامة في الميادين، بالإضافة إلى التأكد من جاهزية القوات المشاركة من الناحية البدنية والفنية والمعنوية لمواكبة الفرضيات المناطة لهم خلال المدة المحددة، وهم بكامل الاستعداد. كما نود أن ننوه أنه قد تم وضع فعاليات عسكرية ورياضية من قبل اللجنة تساهم في توطيد سبل الترابط وخلق روح التنافس الأخوي بين القوات الخليجية الأمنية المشاركة في التمرين وكسر الروتين الميداني اليومي، بالإضافة إلى المحافظة على اللياقة البدنية والقتالية للمشاركين. بالأخير أتمنى التوفيق لجميع القوات المشاركة في التدريبات والفعاليات في أمن الخليج العربي 4 والمقام في دولة قطر الشقيقة، والشكر الجزيل موصول لهم. حفظ الله الجميع من كل مكروه. الخلية الطبية تعد أحد الأعمدة الأساسية لنجاح أي تمرين عسكري، إذ يقع على عاتقها دور حيوي لا يقل أهمية عن باقي الوحدات المقاتلة، وتتمثل مهامها في تقديم الرعاية الطبية الفورية والتعامل السريع مع الإصابات والحالات الطارئة وضمان الجاهزية الصحية لكافة المشاركين في التمرين. كما تسهم العيادة الميدانية في الوقاية الصحية ورفع الروح المعنوية، مؤكدة أن سلامة الفرد هي أساس قوة الوحدة ونجاح المهمة.
يا هلا ويا مرحبا في كل المتابعين. اليوم احنا في دولة الكويت الحبيبة. قبل كل شيء اذكروا الله وصلوا على نبينا محمد عليه افضل الصلاة والسلام. اليوم احنا في مزارع الوفرة. اليوم تشاهدون البرتقال بجميع انواعه، ابو سرة، العصير، الكيميكوات، ما شاء الله لا اله الا الله، لا حول ولا قوة الا بالله، اللهم اطرح فيها البركة يا رب. اليوم طبعا الكويت تنتج جميع الفواكه بسواعد اخواني المزارعين، مزارعين الكويت ما شاء الله. اليوم زيارتنا او فيديونا هذا عن الفواكه، خاصة عن البرتقال وعن الليمون. هذا في مزرعتي، فلو كل يعني مزارع خصص له يعني محمية على الأقل، وزرع الليمون وزرع البرتقال، ما شاء الله لا إله إلا الله، لا حول ولا قوة إلا بالله. شوف هني بداية إنتاجه، شوف 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 هذه بداية الليمون يا جماعة الأفريقي الأصفر الكبير ما شاء الله. الكويت قادرة تنتج، الكويت قادرة تزرع الفواكه. شوف هني، شوف الزهر ما شاء الله ما شاء الله ما شاء الله، شوف الزهر ما شاء الله لا اله الا الله، لا حول ولا قوه الا بالله. طبعا هذا كله طبيعي فريش، وهذه طبعا من دوله الكويت تحديدا مزارع الوفره. والسلام عليكم ورحمه الله وبركاته. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். ඉන්ෂාල්ලා இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, බබයි. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.